ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபசாந்தகே. குருவே சரணம், சர்க்குருவே சரணம். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. காலச்சக்கரத்திற்கு 2வது வீடாகிய ரிஷபராசி அன்பர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் எத்தகைய நல்ல பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண சுவாமிகளின் இனிய காலை வணக்கம். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னா நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக சனினால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது, பீதி இருக்குது. அது நமக்கு தவறாகவே கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். சனினா கண்டு நம்ம பயப்படக்கூடாது. பொதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறத நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழணும். சனினா கர்மா. இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் இந்த சனியினுடைய கர்மா தேவை. அப்போ சனினா கர்மா, அதாவது தொண்டு செய்தல், நம்முடைய கடமைகள், நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள், நாம் செய்ய ஆக வேண்டிய செயல்கள் என்பது தான் அது குறிக்குது. அதனால் சனி அப்படின்னா அது அந்த கர்மாவை நாம் அனுபவிக்கணும்னா இந்த பூமியில் நம்ம பிறக்கணும். அப்படி பிறக்கணும்னா அதுக்கு ஒரு ஜீவன் என்கிற ஒரு உயிர் தேவை. அப்போ இந்த ஜீவன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, தாய் தந்தையர் இல்லாமல் வேலை செய்யாது. தாயின் ஸ்போனிதம், தந்தையின் சுக்லம், ரெண்டும் ஒன்று ஜீவன் பிறந்துடுது. அதற்கு ரத்தம் தேவை, அதுக்கு தேகம் தேவை. அது செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் கொடுக்குது. அதற்கப்புறம் இந்த சனி என்கிற கர்மாவை கழிப்பதற்கு நமக்கு ஜீவன் என்கிற குருவும், அது உயிராகிய நமக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு செவ்வாயும், இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். அதற்கப்புறம் இது அநேக கோடி லட்சக்கணக்கான உயிரினங்கள்லாம் பிறக்குது. 84,000 யோனி பேதங்களுடன் கூடிய உயிர்கள் பிறக்குது. பட் இருந்தாலும் நாம் மனித அந்தஸ்து வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடலும் மனமும் வேணும். அதுக்கு சந்திரனை இறைவன் தந்தார். அப்போ இந்த சந்திரன் தான் உடலும் மனமுமாக உருப்பெறுகிறார். அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். நம்ம ராசிக்கு கிட்ட சனி வரும் பொழுதும், ராசியின் மேலே சனி போகும் பொழுதும், ராசியை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருக்கும் பொழுதும், இந்த 7.5 ஆண்டுகள் நாம் இந்த பூமியில் என்ன பிறப்பெடுத்து வந்தோம், அதற்குரிய செயல்களை செய்வதற்கு அவர் நம்மை முழுமையாக சுட்டி காட்டுகிறார். இவ்வளோதான். அப்போ சனினா நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த சனி அப்படின்னா நம்ம நெகட்டிவாக நினைக்கணும். அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு பூமியில் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ஆயுள் தேவை. அதை கொடுப்ப ஒரு சனி பகவான் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவனம், சாப்பாடு. இந்த பூமியில் அன்றாட நம்ம ஜீவனம் சாப்பிடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் அதை நம்ம சாப்பிடணும், தொழில் செய்யணும். அந்த தொழில் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, பேர் புகழோடு இருக்கிறோமா, அந்தஸ்தோடு இருக்கிறோமா, செல்வாக்கோடு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும்னா, அப்போ நம்முடைய அதை வாழ்வதற்குரிய கர்மாவை கொடுப்பவர் தான் அந்த சனி பகவான். சனி பகவான் நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்வையும் இருந்தால், நல்ல ஸ்தானத்தில் இருந்தார்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ நல்ல பிறவி அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். சனி பகவான் நம்முடைய பிறந்த லக்னத்திற்கோ ராசிக்கோ 6, 8, 12 மறைஞ்சாலோ, லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 6, 8, 12 மறைந்தாலோ, இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கினாலோ, நீச்சமாகியோ, இல்லை என்றால் செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இந்த மாதிரியான கிரகங்களுடன் சேர்க்கையில் இருக்கிற பொழுதோ ரொம்ப துவண்டு போகிறார், ரொம்ப கசந்து போகிறார். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியை பற்றி பார்ப்போம். இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு கொடுத்துருக்கேன், அதில் உங்களுடைய எழுத்துக்கள்லாம் தெரியும். இந்த கட்டத்தில் பொறுத்தளவில் இந்த ரிஷபராசிக்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு பலன்களோட வர்றேன். பொதுவாக சனி பகவான்னா கோடீஸ்வரன், ஈஸ்வரன், நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். 9 கோள்களை விட ரொம்ப அதிக பெரிய கோள், ரொம்ப லாங்காக இருக்கார். 8 கோள்களை தாண்டி தான் அவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும். இது ஒரு இருள் கிரகம்.
ஸோ அதனால் சனி பகவான் இருந்த இடத்திற்கு நன்மையை தருவார். அவருடைய பார்வை இருக்குது, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த 3 பார்வைகளும் நமக்கு அவரை போல குணங்களும் அவரை போல கதிர்வீச்சுக்களையும் அவர் பார்வையால் சேர்க்கிறார். ஜோதிடத்தில் பார்வைங்கிறோம், ஆனால் சனியினுடைய சயின்ஸ் பிரகாரம் அது கதிர்வீச்சுக்கள் சேருகிற இடம். ஸோ அதனால் அந்த இடங்கள்லாம் இருள் சக்தியாக மாறிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அடைய முடியாமல் போய்விடும். ஸோ இவ்வளோ தான். சரி, இப்போ இந்த சனி ஒருத்தர் ஜாதகத்திற்கு பலமாக இருந்தால் அவர் தனிமையாக இருப்பார். ஆமாம், அதனால் உறவுகளை பிரிந்து வாழ்வார். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, அங்கே போய் உழைக்கிறது, தொழில் செய்கிறது, உத்தியோகம் பார்க்குறது, அதன் மூலம் பதவியில் இருக்கிறது, வியாபாரம் பண்ணுதல், அங்கே போய் தங்கி இருந்து அவர் பொருளை ஈட்டுதல், இப்படி தான் அவர் செயல்படுவார். ஸோ அதனால் சனிக்கு நிறைய வல்லமை உண்டு, வலிமை உண்டு. அவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னா, சனி பயிற்சி வருதுன்னா, நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கு உண்மையாக இருக்கணும், பொய் பேசக்கூடாது, எளிமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களை தன்னுடைய தோளில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார். அது இல்லாமல் போச்சு அப்படின்னா கொண்டாட்டம் இருக்காது, வாழ்க்கையில் திண்டாட்டம் தான் இருக்கும். நாம் பெருமை பீத்திக்கிட்டு, பந்தா பண்ணிக்கிட்டு, அகலக்கால் வச்சுக்கிட்டு, ரெண்டாவது கர்வப்பட்டுக்கிட்டு, நான் இல்லைன்னா இந்த குடும்பமே ஒன்றுமெல்லாம் போயிடும், நான் இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காது அப்படின்னு எகத்தாளமாக பீத்திக்கிட்டு திமிரெடுத்து பாஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம்தான் அவர் வடச்சட்டியில் போட்டு வதக்கிற மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? சனி நன்மையோ தீமையோ நமக்கு ஒரு நல்ல தகுதியும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கொடுப்பார். ஸோ அதனால் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபச்சனியாக இருக்கிறது. அதனால் இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்படி ஆகும் பொழுது மார்ச் 29 சனிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய சொந்த நட்சத்திரம், அமாவாசை அடுத்து வரக்கூடிய பிரதமை அன்று இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் செல்கிறார். சனி பகவான் கும்பத்துக்கு போகும்போது, கும்பத்திலிருந்து விடுபட்டு மீனராசிக்கு போகும்போது, அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அது எத்தனாவது வீடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். முதல் ஒரு விஷயம், ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க, கசந்திருப்பீங்க, நொந்திருப்பீங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாம் கடந்த கால பலன் கிடையாது. நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இனி வரப்போகிற 2.5 ஆண்டு காலத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு நன்மை தர்றார், எவ்வளவு தீமை தர்றார் என்பதை பற்றிய ஆராய்ச்சி. இதில் பொறுத்தளவில் இனிமேல் தான் இதெல்லாம் நடக்கும். அதனால் ரிஷபராசிக்காரர்களில் கிருத்திகை, அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், இந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். இந்த ராசியில் சனி பெயர்ச்சி ஆகிற காலத்தில் அங்கே குரு பகவான் இருக்கிறார். இப்போ சனி பகவான் வந்துட்டதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பார். இப்போ என்னென்னா, ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தர்ம கர்மாதிபதியாகி 9, 10 கூடியவராகி 11ஆம் இடத்துல வர்றார். அப்போ லாபங்கள் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த தொழில் மூலியமாக இருந்தக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத ப்ராப்ளங்கள், பல்வேறு உபத்திரவாதங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். சரி, அடுத்தாப்பில் லக்னத்திற்கு ராசிக்கு 11 சனி இருக்கார். அடுத்தாப்பில் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாதியத்திலையும் இந்த சனி பகவான் பொறுத்தளவில் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், குடும்பம் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஸ்தான பலன்களை பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் சனியினுடைய பார்வை பலன்களை பார்ப்போம்.
அப்போ தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். சனி குருவோட வீட்டில் இருக்கிறார், கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார். கடகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ரிஷபராசிக்கு 3ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 9இல் சனி பகவான் இருக்கார். அப்போ 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம். அப்போ 9ஆம் இடமான திக்பலத்தை பெற்று அவர் கண்டிப்பாக நல்ல பலனை தருவார். 4ஆம் முயற்சிகள் வெற்றி பெறும். தடங்கல்கள், எழுத்து, செய்தி, தகவல் தொழில்நுட்பம், டிரான்ஸ்போர்ட்டிங்கு, பத்திரிகை துறை, வணிகத்துறை, வெற்றிகள், ஒரு இடத்துல ஒரு பயணங்கள், இது மாதிரி இடங்களுக்கு சனியினுடைய பிடி தளர்ந்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். இளைய சகோதரர்கள் வகையில் நன்மைகள் எல்லாம் உண்டாகும். அதனால் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் துன்பப்பட வேண்டாம். அடுத்தாப்பில் வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான சொத்து சுகங்கள். அப்போ 4ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிம்மதி ஸ்தானம். அந்த வீட்டிற்கு 8வது, அந்த வீட்டிலேருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு 8வது வீட்டில் போய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ தாயாருக்கு ஏதாவது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டியது வைக்கும். அப்போ 4ஆம் இடத்துக்கு 8ல் சனி இருக்கும்போது, சனினா கர்மா, அப்படி இருக்கும்போது குருவினுடைய வீடு. அப்போ பூர்வ புண்ணியத்திலிருந்து ஒரு சொத்துக்களை விற்கவோ, ஒரு வீடு வாசல் கட்டவோ அந்த மாதிரி உருவாகும். புதிய கடன்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். நிலபுலன்கள் கடன் போட்டு வாங்குவதற்கும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ 8ல் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார், எந்த வீட்டுக்கு எந்த வேலையை செய்ய போகிறார், இதுதான். ஸோ அப்போ நன்மைகளே ஓரளவுக்கு கடன் வாங்கி செய்கிறதுக்கு இருக்கும். ஏற்கனவே கடன் கேட்டு கிடைக்காம இருந்தவர்களுக்கும் அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் வகைகளில் முன்னேற்றங்கள். அப்படிங்கும்போது அந்த 5ஆம் இடத்திற்கு 7ல் சனி இருக்கிறனால திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புதிய கர்மாக்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோல் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன விபத்துக்குள்ள கொடுப்பார். சிறு வயசு குழந்தைகள், மாணவ பருவமாக இருக்கிறவங்களுக்கு, அதே போல் காதல் பருவமாக இருக்கிறவங்களுக்கு காதல் ஆனதில் கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார். ஆமாம், அதுதான் கொடுக்கும். சிலருக்கு காதல் கல்யாணங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். குருவினுடைய பார்வை இருக்கிறது, அதனால் நமக்கு பெரிய துன்பங்கள் இருக்காது. அதே போல் வேலை, உத்தியோகம், ஒரு பக்கம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 6ஆம் இடம் அப்படின்னா அவர் 6க்கு 6லே இருக்கிறார். ஸோ அதனால் தொழிலை பொறுத்தளவில் கொஞ்சம் மாற்றி அமைக்குதல் இருக்கும். மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவதிலையும் சின்ன ப்ராப்ளம் இருக்கும். புதிய நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. சனினா ரோகக்காரர்கள். 6ஆம் இடம் உத்தியோகத்தில் அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர் கூட ஏதோ சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், அந்த மாதிரி அமையும். 7ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு, ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் 7ஆம் இடத்திற்கு அவர் 5ல் இருக்கிறனால தாமதமான திருமணமானவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அதே போல் தொழிலுக்கு பொறுத்தளவில் 10க்கு 10ஆம் இடம். அப்போ வேலை சம்பந்தமாக ஒரு பதவியை கிடைக்கக்கூடியதற்கு அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பார், புதிய பதவிகளை கொடுப்பார். அதுபோல் உங்களுடைய திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகள்லாம் உண்டாகும். ஆயுள் ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 8ஆம் வீட்டிற்கு, ரிஷபத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு 4ல் இருக்கிறார். 8 என்பது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். தந்தைக்கு பொறுத்தளவில் வைத்திய செலவுகள் ஏற்படும். தந்தைக்கு கண்டங்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதே நேரங்களில் பூர்வ புண்ணிய தெய்வீக வழிபாட்டுகளை கொஞ்சம் திருப்பணி வேலைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கும். சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள், ஆப்ரேஷன்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால் ஆயுளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்டங்களிலிருந்து நமக்கு ஒரு நல்ல வைத்தியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இடம் விட்டு இடம் போய் வைத்தியம் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை புதுப்பிக்கிற மாதிரியான வாழ்க்கை முறை அமையும். அதே போல் ஜாதகருக்கு கௌரவமான ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்திற்கு 2ல் இருக்கிறனால பதவியில் உயர்வு எல்லாம் ஏற்படும், நிறைய வேலைப்பொழு ஏற்படும், நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும், பெரிய அளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இந்த ரிஷபராசிக்கு கலவையான பலன்கள் தான் இருக்கிறது. அதனால் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த குருவினுடைய இப்போ பரிகாரம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எளிமையாக இருந்தால் நன்மை உண்டாகும். அதனால் பேச்சில் கவனம் இருக்கணும். தலையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. தலைமை தாங்கி நடத்துபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதனால் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும், குச்சனூர் சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். அதே போல் தர்பாரணீஸ்வரர் கோயில் அதுபோல் திருநள்ளாறும் சென்று வணங்கி வழிபட கண்டிப்பாக நன்மை உண்டாகும். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க வேண்டும், தாய் தந்தையரை போற்றி பாதுகாக்க வேண்டும், நதி நீர்களில் நீராட வேண்டும், ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உணவு கொடுக்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள்லாம் இந்த 2.5 ஆண்டுகளில் நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு நோ கெயின் நோ லாஸ் என்கிற வகையில் லாபத்தில் சனி வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பெரிய விஷயம், இந்த சனி பகவான் இங்கே வருகிறார், ரிஷபத்துக்கு 11 வரார். இங்கே குருவோ சுக்கிரனோ புதனோ இருந்தால் நன்மையாக இருக்கும். சனியினுடைய 3ஆம் பார்வை ராசி மேலே விழுகிறனால இந்த வீட்டில் இப்பொழுது குரு இருக்கிறார். அதே போல் பிறந்த காலத்தில் இங்கே குருவோ சுக்கிரனோ புதனோ இருந்தால் சனி நல்ல கர்மாவாக மாற்றி கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியினுடைய 7ஆம் பார்வை கண்ணில் விழுகுது. இந்த இடத்தில் நல்ல சுபக்கோள்கள் குருவோ சுக்கிரனோ புதனோ இருந்தால் இந்த சனியினுடைய பார்வை பெரிய கெடுதலை தராது. சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் விழுகுது. பிறந்த காலத்தில் இந்த வீட்டில் சனி பார்க்குற வீட்டில் சுபக்கோள்கள் இருக்கணும், இல்லை என்றால் இந்த வீட்டை சுபக்கோள்கள் பார்த்தால் சனியின் கொடூரம் குறையும். ஸோ இதுதான் அடிப்படை உண்மை. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.